சென்னை தண்டையார்பேட்டையில் முஸ்லிம்கள் பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபட்டு விநாயகர் ஊர்வலம் போலீசார் பாதுகாப்புடன் நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சென்னை ஆர்கே நகரில் இந்து முன்னணி சார்பில் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் 113 விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தனர். அந்த வகையில் தண்டையார்பேட்டை நாவலர் குடியிருப்பு பகுதியில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த செல்வ விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து இதில் பங்கேற்ற பர்மா இஸ்லாமிய ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம் நிர்வாகிகள் விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முன்னே செல்ல விநாயகர் ஊர்வலம் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் தொடங்கியது. இந்த விநாயகர் சிலை காசிமேடு கடற்கரையில் கரைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் புத்தன்தருவை முத்து விநாயகர் முத்தாரம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புத்தன்தருவை முத்து விநாயகர் முத்தாரம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை மங்கள இசையுடன் பூஜைகளுடன் தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் சிகர நாளான இன்று காலை 5 மணிக்கு மங்கள இசையுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற 30 பேர் நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு 18 ஆண்கள் 12 பெண்கள் உள்ளிட்ட 30 பேர் ஆதி கைலாஷ் சுற்றுலாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் ஆதி கைலாஷ் செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 18 கிலோமீட்டர் தூரத்தில் 30 பேரும் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் சிக்கியுள்ளனர். இதுகுறித்து யாத்ரீகர்கள் சிதம்பரத்தில் உள்ள தனது உறவினர்களிடம் தெரிவித்ததை அடுத்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இந்த தகவல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து மீட்பு நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார். இதனையடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார் உத்தரகாண்ட் மாநில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ராணுவத்தின் மூலம் அவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தற்போது 30 பேரின் குறும்படம் கிடைத்துள்ளது. மேலும் அவர்களது வீடியோக்களும் அனுப்பப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டில் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி, மகளிரணி சார்பில் உறுப்பினர் படிவங்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடலூர் மஞ்சக்குப்பம் மணிகுண்டு அருகே உள்ள அண்ணா சிலைக்கு திமுக சார்பில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகர செயலாளர் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் ஆர்கானிக் பொருட்கள் சந்தையை ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் திறந்து வைத்து பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் படூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இயற்கை உரத்தால் விளைவித்த காய்கறிகள், கீரை வகைகள், தானியங்கள், ரசாயன கலப்பில்லா எண்ணெய் வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சந்தை அமைக்கப்பட்டது. இதில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வீட்டு உபயோகப் பொருட்கள், மதிப்பு கூட்டு உணவு பண்டங்களையும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரும் கூடுதல் தலைமை செயலாளருமான ககன்தீப் சிங் கலந்து கொண்டு சந்தையை திறந்து வைத்து அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி விதவை பெண்ணுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வீட்டில் கழிப்பறை வசதி அமைத்துக் கொடுத்தனர். புதுக்கோட்டை வண்டிப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி புவனேஸ்வரி என்பவர் கணவரை இழந்து தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் இவரது இல்லத்தில் கழிப்பறை வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் புதுக்கோட்டை தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகியிடம் கோரிக்கை வைத்திருந்தார். கோரிக்கையை ஏற்று தமிழக வெற்றிக் கழகம் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் ஏற்பாட்டில் புதிய கழிப்பறை வசதி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கழிப்பறை வசதி செய்து கொடுத்த தமிழக வெற்றிக் கழக கட்சியினருக்கு புவனேஸ்வரி நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மல்லுப்பட்டி கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழா காரிமங்கலம் திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம்பிடி கோபால் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணி கலந்து கொண்டு கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். முன்னதாக திமுக கிளை கழகத்தின் சார்பாக பெற்றோர் சங்க தலைவர் முனுசாமி பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திப்பாளையம் பகுதியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மற்றும் புற்றுநோய் மருத்துவ முகாம் ஆவத்திப்பாளையம் மாரியம்மன் கோவில் பகுதி அருகே நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை செய்து கொண்டனர். புற்றுநோய் அறிகுறி உள்ளவர்களுக்கான உரிய சிகிச்சை வழிமுறை ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்களில் முதலமைச்சர் நடவடிக்கையின் அடிப்படையில் முதற்கட்டமாக 15 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் துரிதமாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு கடலூர் மாவட்ட மக்கள் சார்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நன்றியை தெரிவித்தார். அவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றார்கள். அவர்களிடம் முதல்வர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நடவடிக்கை தெரிவித்தார். அவர்களும் நன்றியை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கடைத்தெருவில் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் ME ஓமலிங்கம் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் கழக கொடி ஏற்றப்பட்டது. இதற்கிடையில் நிகழ்ச்சியில் பணி ஓய்வு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் காசிமேடு கடற்கரையில் 2 ராட்சச கிரேன்கள் மற்றும் டிராலி பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் விமர்சையாக கரைக்கப்பட்டது. சென்னை காசிமேடு கடற்கரையில் பல பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலை கொண்டுவரப்பட்டு கரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவுப்படி 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் நிகழ்விடத்தில் அவசர உதவிக்காக ஊர்திகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மாலைக்குள் 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறைந்த மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு வீரவணக்கம் பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு வட்டார செயலாளர் அப்துல் காதர் தலைமையில் வீரவணக்க பேரணியும் அஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வந்தவாசி காந்தி சிலையிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக நடந்து சென்று பழைய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழு உறுப்பினர், கட்சி தேசிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஓமலூர் தாரமங்கலத்தில் திமுக அதிமுக சார்பில் அடுத்தடுத்து அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் மற்றும் ஓமலூரில் திமுக அதிமுக சார்பில் அடுத்தடுத்து அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேலம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதற்கிடையில் திமுக சார்பில் பேரணி நடத்தப்பட்டு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஓமலூர் மணி, சங்ககிரி சுந்தரராஜன் உள்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் திமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுகவினர் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புதுப்பேட்டை ரோடு அருகிலுள்ள அண்ணாவின் உருவ சிலைக்கு பேரணியாக நடந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் கழக கொடி ஏற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர செயலாளர், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 5 நிலை ராஜகோபுர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கீழ்புதுப்பேட்டை கிராமத்தில் அருள்பாலித்து வரும் தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தின் ஸ்தாபகர் 65வது ஜெயந்தி விழா மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள 5 நிலை ராஜகோபுர பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித கலச நீரை பூஜைகள் செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ரவி இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு வாழ்த்தினார். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான எம்எல்ஏ ரவி மகள் திருமண விழா அரக்கோணத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு வாழ்த்தினார். இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி. வி. ரமணா, சி. வி. சண்முகம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் கே. சி. வீரமணி, ஜெயக்குமார், பெஞ்சமின், கோகுல இந்திரா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 22 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாரியம்மன், விநாயகர், முனீஸ்வரன், மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாரியம்மன் கோவில் புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டு கோவில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் காலை கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு பூஜைகள் செய்த பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மாரியம்மன் விமான கோபுரங்களின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் குளித்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பட்டாளம்மன் திருக்கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த பட்டாளம்மன் கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை கும்பாபிஷேக விழா வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து காலை கடம் புறப்பாடாகி கும்பகலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா பக்தர்கள் சூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கோவிலில் யாகசாலை அமைத்து பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காலை யாகசாலைகள் பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவில் கோபுரத்தில் உள்ள விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.